எந்தெந்த படங்களில் குழந்தை நட்சத்திரம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது? அஞ்சலி, மதுரை மீனாட்சி, ஆக்சுவலி நிறைய படங்கள் மறந்தே போச்சு எனக்கு. அப்புறம் தாயம்மான் ஏதோ ஒரு படம், மனைவி வந்த நேரம், அது வந்து கேர் விஜயா ஆண்டியோட சின்ன வயசு ஹீரோயினுக்கு சின்ன வயசுல அந்த கேரக்டர் இருக்கும். அப்புறம் விஜய் சார் தங்கச்சியா பண்ணேன், மாண்பு மிகு மாணவன்ல விஜய் சார் தங்கச்சியா பண்ணேன். அப்புறம் அஜித் சார் கூட வந்து முகவரியில பண்ணேன், முகவரி, வான்மதி. எப்படி இருந்தது விஜய் அஜித்தோட நடிச்ச அந்த அனுபவம் நினைவு இருக்காது? அதெல்லாம் நினைவு இருக்கு. ஏன்னா அதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 15-16 அந்த ஏஜ்ல பண்ணதுதான். அப்ப அவங்களும் பெரிய ஸ்டார் இல்ல, எனக்கும் அவங்கள பத்தி ஒண்ணும் தெரியாது. அப்போ அவர் அஜித் சார், அவர் அந்த படத்துல ஹீரோ, விஜய் சார் அவரு அந்த படத்துல அவர் ஹீரோ, அவருக்கு நான் தங்கச்சி, இவங்களுக்கு கூட நடிக்கிறேன், அவ்வளவுதான் இருந்துச்சு. தவிர அப்ப அது பெரிய விஷயமா எனக்கும் ஒன்றும் தெரியல, எனக்கும் அது ஒன்றும் தெரியாது. ஸோ இப்போ பார்க்கும்போது தான் வந்து நம்ம அஜித் சார் கூட நடிச்சிருக்கோம், விஜய் சாருக்கு தங்கச்சியாக நடிச்சிருக்கோங்கன்னா இப்போ நினைக்கும் போது நமக்கு பெருமையான விஷயமா இருக்கு. ஏன்னா விஜய் சார் கூட பண்ணும்போது அவர் ரொம்ப சைலண்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நானே சைலண்ட்டு, எனக்கு மேலே அவர் சைலண்ட்டு, நானே ஆட்டி ஜாஸ்தி எதுவும் பேச மாட்டேன். அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமாக ஷார்ட் முடிஞ்சோடனே புக்கை வச்சுட்டு ஏதோ படிச்சுட்டு இருப்பாரு. ஷார்ட் அடினா வருவாங்க, வந்தோடனே அண்ணன் தங்கச்சி அந்த அஃபெக்ஷன் அதெல்லாம் நடிக்கும் போது இருக்கும். அது கட்டினோடனே அவங்க போய் உட்காந்துருவாங்க, நான் போய் எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துருவேன், அவ்வளோதான் இருந்துச்சு. அவரோட அஜித் சார் கூட பண்ணும்போது வந்து அவர் கேஷுவலாக பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு பெரிய நான் ஹீரோ, அந்த படத்தில் நான் தான் ஹீரோ, ஒரு பந்தாவா அப்படி எதுவுமே எனக்கு அது ஃபீலே ஆகலை. அவரே வந்து குட் மார்னிங் சொல்லுவார், என்னது அவரே நமக்கு குட் மார்னிங் நம்ம தானே சொல்லலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அப்படி ஒரு ஃபீல் வந்து எனக்கு அஜித் சார் கூட இருந்துச்சு. ஸோ அவரே எல்லாருக்குமே வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு எல்லாத்தையும் ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஃபீல் அவர்கிட்ட இருந்துச்சு.